வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. நல்ல காலம் பிறந்திருக்கு, நன்மை காலம் கணிஞ்சிருக்கு. கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். கடந்த காலத்தை திரும்பி பார்க்கிறேன், நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீர், எண்ணில் அடங்காத துதியை நான் செலுத்துவேன். எண்ணி முடியாத அற்புதங்கள் செய்தவர் நீர், எண்ணில் அடங்காத துதியை நான் செலுத்துவேன். புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு, புது துணியும் எடுத்திருக்கு. புது வாழ்வு தந்தவர்க்கு புது துதி செலுத்து. புத்தாண்டு பிறந்திருக்கு. வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். மெச்சூரிட்டியான மனுஷன் சார் அவருன்னு சொல்றோம்ல, கொஞ்சம் மெச்சூர்டா நடந்துக்கடா. மெச்சூரிட்டின்னா என்ன? ஒரு ஏஜ் வர்றதா, இல்லை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி மாதிரி வாழ்கிறதா? இன்னும் சொல்ல போனால் மன முதிர்ச்சி. மெச்சூரிட்டினா முதிர்ச்சின்னு சொல்லுவாங்களே. முதிர்ச்சிங்கிறது முதுமை வந்த பிறகு வர்றதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அது இல்லை. முதிர்ச்சி இளமையிலேயே வரும். அப்படியா? முதிர்ச்சி இளமையிலேயே வருமா? எப்படி? எந்தெந்த குணாதிசயங்கள் இருக்கிறவர்கள் எல்லாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள்னு ஒரு பட்டியல் இருக்கு. இந்த பட்டியலை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவரா இல்லையா, மெச்சூர்டு மேனா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணி. சரியா? முதல்ல, யாரை பற்றியாவது யாராவது ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருந்தா அடுத்தவங்களுடைய பற்றி அவங்க முதுகுக்கு பின்னால பேசுறது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து, அப்படி ரெண்டு பேர் இன்னொருத்தரை பற்றி பேசும்போது அந்த உரையாடலை என்கரேஜ் பண்ண மாட்டாங்க, அதில் கலந்துக்கவும் மாட்டாங்க, கூடுமான வரைக்கும் அந்த இடத்துலேருந்து சீக்கிரமாக விலகிடுவாங்க. இது மெச்சூர்டுக்கான முதல் இலக்கணம். ரெண்டாவது இலக்கணம் என்ன தெரியுமா? நாம் பரபரப்பாக இருக்கிறோம், வேலையாக இருக்கிறோம், முக்கியமான சூழலில் இருக்கிறோம்னாலும் அந்த நேரத்தில் நம்முடைய அம்மாவோ மனைவியோ தங்கையோ யார் பேசினாலும் சலிப்பையோ வெறுப்பையோ அதிருப்தியோ காட்டாம எடுத்து பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு, அப்படி எந்த விஷயமா கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம பேசலாமா அப்படின்னு பொறுமையா அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. வெறுப்பையோ சலிப்பையோ இந்த நேரத்தில் பண்றியே அப்படின்னு எந்த விதமான அதிருப்தியும் காட்டாம பொறுமையா அவங்களோட பேசுவாங்க. இது ரெண்டாவது இலக்கணம். மூணாவது இலக்கணம் என்ன தெரியுமா? யாரோடாவது கலந்துரையாடுகிற பொழுது, ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணுகிற பொழுது அவங்க பேச்சை முதல் லிசன் பண்ணுவாங்க. இவங்க நிறைய பேசாம அவங்க பேச்சை முழுமையா கேட்டுட்டு இவங்க பேசுவாங்க. இடையில குறுக்க பேச மாட்டாங்க. அவங்க ஒரு சொன்ன இரு நான் சொல்றேன் அப்படின்லாம் சொல்லாம அவங்கள முழுமையா பேச விடுவாங்க. அவர்களுடைய கருத்தை கேட்டு பிறகு கருத்தை கூறுவாங்க. நான்காவது இலக்கணம் என்ன தெரியுமா? எல்லாம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. தனக்கு தெரியாத விஷயங்களை ஆமா இது எனக்கு தெரியாது அப்படின்னு ஜெனியூனா ஒத்துப்பாங்க. ஐந்தாவது, நல்ல நண்பர்களோடு இருப்பாங்க. அந்த நண்பர்களை எந்த சூழலையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அந்த நண்பர்களை கொண்டாடுவாங்க. அடுத்த இலக்கணம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை வந்தா ஓடி ஒளியாம சாக்கு போக்கு சொல்லாம அதை ஃபேஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. ஏழாவது இலக்கணம் என்ன தெரியுமா? தங்கள் நேரத்தை வீணடிக்கும் நண்பர்களிடத்திலிருந்து மிக சாமர்த்தியமாக ஒதுங்கி விடுவார்கள். அதாவது தங்க நேரத்தை யாரையும் வேஸ்ட் பண்றதுக்கு இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்களும் தங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த இலக்கணம் என்ன தெரியுமா? தங்களுடைய மகிழ்ச்சி அடுத்தவர் கையில் இருக்கிறது என்று ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். நமக்கான மகிழ்ச்சி நம் கையில் தான் இருக்கிறது. நம்முடைய மகிழ்ச்சியை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். இன்னொருவரால் இன்னொரு விஷயத்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி என்று இவர்கள் ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள். அடுத்தது
அடுத்தவங்களை நேசிக்கிறது மாதிரியே தங்களையும் நேசிப்பாங்க. தங்கள் உடலையும் தோற்றத்தையும் பேணுவதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள். அடுத்த இலக்கணம் என்ன தெரியுமா? தேவையற்ற வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் கூடுமான வரைக்கும் தவிர்க்க பார்ப்பார்கள். தங்களை மீறி அதை நடந்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார்கள். யாரையும் எப்போதும் தோற்றத்தை வைத்து முடிவு செய்ய மாட்டார்கள். எல்லோரையும் கண்ணியமாக நடத்த இவர்கள் கற்று வைத்திருப்பார்கள். அடுத்த இலக்கணம், தன்னுடைய கருத்துதான் சிறந்ததென்று ஒருபோதும் வாதிட மாட்டார்கள். அடுத்தவர் கருத்துக்கும் மரியாதை கொடுப்பார்கள். அடுத்தவர்கள் கருத்திலும் நன்மை இருக்கும் என்று கருதுவார்கள். கடைசியாக அவர்களுடைய இலக்கணம் என்ன தெரியுமா? இங்கேதான் சின்ன சின்ன வெளிச்சத்தினுடைய டச் வருது. மெச்சூரிட்டினுடைய இந்த இலக்கணங்கள் எல்லாரோட கடைசியா ஒரு இலக்கணம் தெரியுமா? தனக்கு தவறு செய்கிறவர்களை மன்னித்து மறந்து விடுவார்கள். அவர்கள் மீது கண்ணியமான அன்பை காட்டுவார்கள். இவையெல்லாம் உள்ளவர்கள்தான் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று ஆய்வு சொல்லுகிறது. இவற்றில் 1-2 நிமிடத்தில் இருந்தாலே நாம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் என்று நமக்கு நாமே கைத்தட்டி கொள்ளலாம் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரின் திரியேக நாமம் நம்மை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். அன்பினால் யாக்கை ஏற்ற அண்ணலே போற்றி போற்றி, மன்பதை பாவம் தீர்க்க மரித்தவா போற்றி போற்றி, இன்புற உயிர்த்தெழுந்த ஈசனே போற்றி போற்றி, என் பிழை பொறுக்கும் இயேசு எந்தையே போற்றி போற்றி. கிறிஸ்து மகிமை விளங்கிய பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தியான பகுதியாக யோவான் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 29 முதல் 34 வசனங்கள் வரையில் நாம் இந்த நாளுக்குரிய தியான பகுதியாய் அமைத்துக் கொள்வோம். முழுக்கு முனிவர் யோவான் என்று நாம் அழைப்போம். நாம் அழைக்கக்கூடிய அந்த யோவான் ஸ்நானகனுக்கு தன்னை பற்றி பெருமையாக பாராட்டிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருந்துச்சு. ஆனால் யோவான் ஸ்நானகன் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வராமல் மதிப்புமிக்க ஆசாரிய குடும்பத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அவருடைய தாய் தகப்பன்மார் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நல்ல ஒரு ஒழுக்க நெறியோடு அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை லூக்கா நற்செய்தி நூலில் 1ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் படிக்கிறோம். யோவானுடைய பிறப்பு அது கூட ரொம்ப அற்புதமான ஒரு பிறப்பு. அதை நாம் லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அதுவும் வித்தியாசமான ஒரு பிறப்பு என்றதை நாம் ஏற்றுக்கொள்ள தான் ஆகணும். மக்களுடைய அனைத்து மக்கள் தரப்பிலும் அவருக்கு ஒரு நல்ல ஆதரவு இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் வரி வசூல் செய்கிறவர்கள், இன்னும் படை வீரர், இவர்கள்லாம் யோவான் ஸ்நானகிட்ட ஆலோசனை கேட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே யோவான்கிட்ட நீ எனக்கு ஞான ஸ்நானம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா எப்படிப்பட்ட மதிப்பு உள்ள ஒருவர். தற்புகழ்ச்சியும் தற்பெருமையும் அவர் கொண்டிருக்கலாம், ஆனால் அவர் அழகாக அறிஞ்சிருக்கிறாரு. அழிவுக்கு முன்னானது பெருமை என்பதை அவர் உணர்ந்திருந்ததுனால அவர் பெருமை பாராட்டல, தன்னை தாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் தன்னை தற்பெருமை பாராட்டி கொள்ளாமல் ஆண்டவர் இயேசுவை உயர்வாக பாராட்டுகிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இதை ஆழமாக சொல்லுது பாருங்க. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இவர் என்று சொல்லி ஆணித்தரமாய் இயேசுவை பெருமைப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, இவர் தமக்கு முன் இருந்தவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்புறம் தான் வரல, எனக்கு முன்னாலேயே அவர்
வந்திருக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அது மாத்திரமல்ல, யோவான் 3ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் பாருங்க, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்றார். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் யோவான் தற்பெருமை கொள்ளல, இயேசுவை உயர்த்தி பேசுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்துகிறார். எல்லா வகையிலும் இயேசுவுக்கு முன்னால தனக்கு ஒண்ணுமே இல்லை, தன்னை தாழ்த்தி அவருடைய பணிக்காக தன்னை ஒப்பு கொடுக்கிற யோவான் ஸ்நானகனுடைய அந்த படிப்பினையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகன் கண்டு சாட்சி கொடுக்கிறார். இயேசுவை கண்டு அவருடைய வழித்தோன்றலாய் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 32, 34 வசனங்கள் இதைத்தான் சொல்லுகிறது. கிறிஸ்தேசுவில் அன்பானவர்களே, ஆண்டவரின் சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, யோவான் ஸ்நானகனை போல தற்பெருமை பாராட்டாம ஆண்டவர் இயேசுவை தான் நாம் எல்லாரும் உயர்வாக மதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறத புரிஞ்சு வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு நமக்கு நல்ல முன்மாதிரியை கற்றுக் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட அநேக விதமான நன்மைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு நாம் சாட்சியாய் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். போ அல்லது அனுப்பு என்கின்ற ஒரு சொற்றொடர் நமக்கு நல்லா தெரியும். நம்மிடையே நமக்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள், ஜீகன்பால் கையர், ப்ளூட்ஷோ, இன்னும் மிஷினரிகள், டாக்டர் சீர்திருத்த செம்மல், டாக்டர் மார்ட்டின் லுத்தர், போதகர்கள், ஊழியர்கள், இவர்கள் மூலமாக நமக்கு நிறைய போதனைகள், படிப்பினைகள்லாம் கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதை நாமும் பெற்றுக்கொண்டு நமக்கு கொடுக்கப்பட்ட போதனைகளை இந்த உலகத்தில் நாம் அநேகருக்கு சாட்சியாக எடுத்து அறிவிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கை நடமாடுகின்ற கிறிஸ்துவின் வாழ்க்கையாக இருக்க கர்த்தர் நமக்கு அருள் புரியட்டும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்னை வெறுமையாக்கியே உம்மை மகிமைப்படுத்துவேன். என்னை வெறுமையாக்கியே உம்மை மகிமைப்படுத்துவேன். நான் யார் வெறும் மனிதன் தானே. நான் யார் வெறும் மனிதன் தானே. நான் யார் வெறும் மனிதன் தானே. என்னை வெறுமையாக்கியே உம்மை மகிமைப்படுத்துவேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பாராக. ஆமேன். வான்மலரின் புதிய முகவரி: கிறிஸ்டியன் மீடியா சென்டர், 105 பாந்தியன் சாலை, 2வது தளம், மியூசியம் எதிரில், எக்மோர், சென்னை 6,00,008.